அதாவது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. எத்தனை வருஷமா இங்க போட்டிருக்கு? 12 வருஷ காலம் பெரும்பாடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகள் வாழ்க்கையிலே கூட ஒரு வேதனை படுகிறதான ஒரு நேரம் இது, வேதனை படுகிறதான காலம் இது. அவள் வேதனை படுத்திக்கிட்டே இருக்க. எங்கேயாவது நமக்கு சுகம் உண்டாகும், எங்கேயாவது போன நமக்கு எந்த ஒரு மனுஷன் ஒரு சுகத்தை கொடுப்பான், இதுல இருந்து நம்ம வெளியே வரலாம்னு சொல்லி 12 வருஷமாக எல்லா டாக்டர் போய் பார்த்தாங்களா, போயிட்டு வைத்தியர்களால் 12 வருஷ காலம் இந்த ஸ்திரீ பல டாக்டர்களை பார்த்து தன்னோட காசெல்லாம் செலவழித்து முடிஞ்சிச்ச. இப்ப காசு காலி. அங்க போமா நல்லா வாங்க, இங்க போமா நல்லா வாங்க. நம்மளும் கேட்போம், என்ன பண்ணுவோம், நமக்கு சுகம் வேணுமே, நம்ம எல்லா இடத்துமே பார்ப்போம் போயிட்டு. அதே போல அந்த ஸ்திரீ கூட 12 வருஷ காலமாக அலைஞ்சாலாம். அங்க இங்க 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 எல்லாம் காசுதான் காய்ச்சது தவிர இவளோட வேதனை மட்டும் போகலையா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட பிரியமானவர்களே, நமக்கு பல பேர் பல வழி சொல்லுவாங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு இசை அது பண்ணு சொல்லி. நம்முடைய வேதனை இயேசுவால மட்டும்தான் மாற்ற முடியும். மனுஷர்கள் என்ன வழி சொல்லுவாங்க, வழி காட்டுவாங்க தவிர நம்மளை அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு அதுல இருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். 12 வருஷ காலமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்த பின்பு இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்களாம். அல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்படுறாங்க. பைபிள்ல கூட ஒருத்தர் இருக்காரு, சகேயுன்னு சொல்லி, அவரும் அப்படிதான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் எப்படி இருப்பார் என்று பார்க்க வகை தேடினானா, அவன் குள்ளமா இருந்தபடினாலே ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவனால பார்க்க முடியலையா. அப்ப என்ன செய்யறான், ஒரு காட்டாத்தி மரத்துல போய் உட்கார்றான், மேல போயிட்டு இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு. யாருக்காவது ஐடியா வருமா சொல்லுங்க? இயேசுவை பார்த்தே ஆகணும். இன்னைக்கு இயேசு சந்திச்சே ஆகணும். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு மனசுல எந்த ஏக்கத்தோடு, எந்த கொஸ்டினோடு, எந்த நீங்க சபைக்குள்ள வந்திருப்பீங்களோ, இதை பாக்குறீங்களோ, ஆண்டவர் தான் உங்களுக்கு பதிலாகி இருப்பார். அல்லேலூயா. உங்களை விசுவாசம் தான் உங்களை வேலை லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறது. நான் தான் விசுவாசிக்கிறேனே. ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு செய்யற வரைக்கும் விசுவாசமா இருக்கணும். அவர் செய்வார். விசுவாசம் எதுதான், பரீட்சை பார்க்கப்படும் போது ஜெயிக்கணும். அப்ப வெளியிருக்கு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாம் யாரு சோதனை சகிக்கிறீங்களா? நீங்க எல்லாம் யாரு? இப்ப நீங்க எல்லாம் பாக்கியவாதிங்க, பாக்கியவானுங்க. நீங்க எல்லாம் கூட தேவன் பொறுமையாயிரார். ஏற்ற காலத்திலே உங்களை எல்லாருக்கும் தேவன் பதில் தருவார். அல்லேலூயா. இயேசுவிடம் வருகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடம் வருகிறாள். இப்போ இங்கேயும் பாருங்க, இங்கே ஒரு ஜனக்கூட்டம். தனக்கு இருந்த வியாதி வெளியே சொல்ல முடியாது. எல்லாரும் மத்தியிலே போய் சொல்ல முடியாது வியாதி. இயேசுவிடம் தனியா வேணா சொல்லலாம். ஆனா சுத்தி எப்பவுமே 12 பேர் இருப்பாங்க அவர் கூட. அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், அவர் பார்க்கணும்னா கூட. ஒரு பெரிய ஜனக்கூட்டம். எப்படியாவது அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்தது, இது என்ன விசுவாசம் தெரியல. அவரு சொல்றாரு, நீங்க வர வேண்டாம், எங்க வீட்டுக்கு தகுதி இல்ல, ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தேவை அவர் வாங்கிட்டாரு. இந்த அம்மாக்கு என்ன விசுவாசப்பா, இப்ப விசுவாசமா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இயேசு கிட்ட போயிட்டு ஆண்டவரை நீ கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நீங்க சுகமா நம்ம சொல்லுவோம். இந்த அம்மா அப்படி சொல்லல, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாவேன். எப்பா, இதாங்க விசுவாசம். அது எப்படிங்க? இயேசுவின் வஸ்திரம் தொட்ட எப்படிங்க சுகமாகும்? அவர்கிட்ட போய் சொல்லணும். அப்போ அவர் கேட்டு என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணுவாரு. அது இல்லாம தொட்ட எப்படிங்க சுகமாகும்? தொட்டா சுகமாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் ஊழியத்துக்கு போவாராம். எருசலேம்ல இருந்து ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தா
போயிட்டு வர மறுபடியும் ஊழியத்துக்கு எஸ்லேமுக்கு என்ன பண்ணுவாங்களா, ஜனங்க வந்து வியாதிஸ்தர்களை கொண்டு வந்து ரோட்ல படுக்க வைப்பாங்களா கட்டில் மேல. அவருடைய நிழலப்பட்ட உடனே சுகமாகமா வந்து. அல்லேலூயா. நிழலப்பட்டாவே, கை வைக்கல பேதுரு நிழலப்பட்டாவே சுகம். உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். ஏசப்பா உம்மால எல்லாமே ஆகும் ஆண்டவரே. அந்த அம்மா சொல்றாங்க, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போதும் நான் சுகமாவேன். அல்லேலூயா. எவ்வளவு விசுவாசங்க இன்றைக்கு! அப்பேற்பட்ட விசுவாசம் தான் கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறாரு. வந்து சின்ன விசுவாசம் தான் பெரிய காரியங்களை நடப்பிக்குமா. வந்து நான் பாஸ்டிங் போய் ஜெபம் பண்ண சொல்ல அந்த அம்மா வந்து, நான் வந்து இயேசுக்கு முன்னாடி போய் சொல்லுவேன் சொல்ல அந்த அம்மா வந்து, நான் யாருக்கும் தெரியாம பின்னாடி போயிட்டு அவர் வஸ்திரத்தை நான் தொட்டானா நான் சுகமா. அந்த அம்மாக்குள்ள எவ்வளவு ஒரு பயபக்தி, ஆண்டவர் மேல் எவ்வளவு விசுவாசம் நம்பிக்கை இருந்தா அப்ப அந்த காரியம் அவங்க செஞ்சிருப்பாங்க. சொல்லுங்க. இப்போ நான் இருக்கேன் பாஸ்டர் இங்க ஜெபம் பண்றவங்களுக்காக, உங்களுக்கு சுகம் வேணும்னா என்ன பண்றீங்க? அப்படி பின்னாடி வந்து சட்டு பிடிச்சி சுகமாயிடுவாங்க வந்து. சொல்லுங்க. நம்ம நம்ப மாட்டோம், அது எப்படி சுகமா சொல்லிட்டு. ஆனா அந்த அம்மா வஸ்திரம் தொட்ட உடனே அவருக்குள்ள இருந்த ஒரு என்னதா வந்து ஒரு வல்லமை வெளியே போச்சா. அல்லேலூயா. ஒரு வல்லமை. இன்றைக்கு தேவ வல்லமை நீங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென். தேவ வல்லமை உங்களுக்குள்ள வரணும் மேல. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது உள்ளே பல கிரியைகள் பல காரியங்கள் நடக்கும் வந்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை அபிஷேக வல்லமை இறங்கணும். சொல்றாரு, என்னுக்குள்ள இருந்ததா ஒரு வல்லமை புறப்பட்டு போயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க சீசர்கள். என்ன ஆண்டவர், எவ்வளவு பெரிய குடத்துல நாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடைசி அந்த அம்மா என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட வராங்க. நான் தாங்க தொட்டேன், நான் தான் தொட்டேன்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த அம்மாவை பார்த்து, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது மகளே, சமாதானமாய் போ. அந்த அம்மா எப்படி வந்திருக்காங்க வரும்போது தெரியுமா? பயத்தோடு வந்திருப்பாங்க, வேதனையோடு வந்திருப்பாங்க, கவலையோடு வந்திருப்பாங்க, கண்ணீரோடு வந்திருப்பாங்க. ஏன்னா 12 வருஷம் ஆச்சு, பணம் எல்லாம் செலவழித்தாங்க. இப்போ வந்து வரும்போது வேற மாதிரிதான் வந்திருப்பாங்க. அவர் தொட்ட உடனே வல்லமை உள்ளே போன உடனே சுகம். அங்க உடனே சுகம். ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோட இப்போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சுகமாயிரு என்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சுகமாய் வாழ்வீங்க. உங்க வேதனை நீங்கி உன் பிரச்சனையை மாற்றுவார் ஆண்டவர். நீங்கள் சுகமாய் வாழ்வீங்க. இயேசுவிடம் வந்த உனக்கு நிச்சயமாகவே ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் சமாதானம் தருவார் ஆண்டவர்.